அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தற்போது தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ரவீனா, அதாவது பின்னலாடை நகரம், குட்டி ஜப்பான், டாலர் சிட்டி என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு திருப்பூர் மாவட்டம் பின்னலாடை துறை அபார வளர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக திருப்பூரிலிருந்து இந்தியாவிலேயே திருப்பூரிலிருந்து 68% வெளிநாட்டுகளுக்கு பனியன் துணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று முதல் அமெரிக்காவில் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக திருப்பூரில் உள்ள பின்னலாடை துறையினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது இதற்கு முன்பு வரை 25% மட்டுமே வரி இருந்து வந்த நிலையில் இன்று முதல் 50% வரி உயர்வை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார். அது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் 1980 முதல் 90 காலங்களில் இந்த பின்னலாடை தொழிலானது இந்தியாவில் அபார வளர்ச்சி அடைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருப்பூரில் அதிக அளவிலான வளர்ச்சிகள் பெருமளவு வந்துள்ளது. இந்த நிலையில் திருப்பூரில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. அதிலும் குறிப்பாக பார்த்தோமே ஆனால் அமெரிக்காவிற்கு 35% முதல் 40% வரையான ஏற்றுமதிகள் திருப்பூரில் இருந்து அமெரிக்கா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று முதல் அந்த வரி விதிப்பானது 50% உயர்த்தப்பட்டதால் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். அமெரிக்காவில் உள்ள இறக்குமதியாளர்களும் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். அதே போன்று திருப்பூரில் உள்ள ஏற்றுமதியாளர்களும் அதிர்ச்சியில் உள்ளனர். இது என்னவென்றால் இவர்கள் முன்பு இந்த விலையை நிர்ணயித்து அவர்கள் ஏற்றுமதி செய்து வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது 25% அதிக அளவில் வரி அதிகரித்துள்ளதால் அங்குள்ள இறக்குமதியாளர்களுக்கு மிகவும் இக்கட்டான நெருக்கடியில் உள்ளனர். அவர்கள் இது தற்போது வரை சுமார் $10 விற்பனையாகி வந்த பனியன்கள் தற்பொழுது $18-19 விற்கக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது. மேலும் இது போட்டி நாடுகளுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்து இந்தியாவுக்கு பெரிய பலவீனமாக இது அமைந்துள்ளது. போட்டி நாடுகள் தங்களது ஆடைகளை குறைந்த விலைக்கு அமெரிக்கா அனுப்பும்போது அமெரிக்கா வர்த்தகர்கள் பிற நாடுகளுக்கு செல்வார்களை தவிர்த்து இந்தியா பக்கம் வருவதை கணிசமாக குறைத்துக் கொள்வார்கள். முக்கிய காரணம் இதில் பணம். மேலும் இந்த அமெரிக்கா ஏற்றுமதியை நம்பி திருப்பூரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அமெரிக்க ஆர்டர்களை நம்பி இருந்து வந்தது. தற்பொழுது இந்த வரி விதிப்பின் காரணமாக பெரும் அச்சத்தில் உள்ளனர். இவர்கள் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு சுமூக தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் இதில் பல நிறுவனங்கள் மூடப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அதே போன்று அந்த நிறுவனங்களை நம்பி சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் வாழ்வாதாரம் மிக கேள்விக்குறியாக மாறிவிடும். சுமார் இதனால் 2000 கோடி வரை மாதத்திற்கு வர்த்தக இழப்பு 2000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக இழப்பு நேரிடும். இவை அனைத்தும் உடனடியாக மத்திய அரசு அமெரிக்க அரசுடன் பேசி இதற்கு சுமூக தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பின்னலாடை தொழில் அழிந்துவிடும் என்ற கவலையிலே தொழில்துறையினர் உள்ளனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலா.